ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆன்லைன் சேவை. ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 மற்றும் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான ஸ்பெல்லிங் பீ போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஹத் சோமா. ப்ரூஹத் சோமானா யாரு? இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது என்ன காம்படிஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொற்களுக்கான எழுத்துக்களை பிழையின்றி சொல்லும் போட்டி. இதை வந்து ப்ரூஹத் சோமா அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. ப்ரூஹத் சோமானா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்த காம்படிஷன் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நேஷனல் ஹார்பர் அப்படின்ற இடத்துல மேரிலாண்ட் ரெஸ்டாரண்ட்டில் நடைபெற்றிருக்கு. இது வந்து 96வது வருடமாக நடைபெற்றிருக்கு. 96th எடிஷன் இது. செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் எக்ஸ் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டின் கூட்டு முயற்சி? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. இண்டெக்ஸ் எக்ஸ்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற ஒரு கூட்டு முயற்சி தான். இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 ஜூன் 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதரப்பு பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு. அதாவது இதில் ரயில் இன்ஜின் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து இந்தியாவிலே செய்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியாவிலே நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுதான் வந்து இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம். இதனோட ஒரு பகுதியாக தான் இப்போ வந்து F414 ஜெட் இன்ஜின் அதை வந்து இந்தியாவிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற GE ஏரோஸ்பேஸ் அண்டு இந்தியாவோட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக பால் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1. வேர்ல்டு மில்க் டே வந்து ஜூன் 1 செலிப்ரேட் பண்ணப்படுது. இதில் வந்து கால்சியம், ஊட்டச்சத்துலாம் நிறையா இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு பாலை பற்றின விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் 24 தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகிற்கு தரமான ஊட்டச்சத்தை வழங்குவதில் பாலின் முக்கிய பங்கை கொண்டாடுவதில் கவனம் செலுத்துங்கள். இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம் 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் செலிப்ரேட்டிங் த வைட்டல் ரோல் டைரி பிளேஸ் இன் டெலிவரிங் குவாலிட்டி நியூட்ரிஷன் டு நரிஷ் த வேர்ல்டு. இது வந்து வேர்ல்டு மில்க் டே எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2001 செலிப்ரேட் பண்ணப்படுது. நம்ம இந்தியாவில் எப்போ பால் தினம் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26 இந்தியாவில் கொண்டாடப்படுது. வேர்ல்டு மில்க் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1. இந்தியாவில் பால் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26 கொண்டாடப்படுது. ஃபோர்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் தேவ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங். ஸோ நிஷாந்த் தேவ் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். இவர் வந்து நிஷாந்த் தேவ் இந்தியாவோட குத்துச்சண்டை வீரர். இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் தான் நிஷாந்த் தேவ். இவரை பற்றின நியூஸ் இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இப்போ தகுதி பெற்றுள்ளார். இவர் இந்தியாவோட முதல் வீரர். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஷாந்த் தேவ். ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய செய்திகளில் காணப்பட்ட ராபர்ட் ஃபிகோ எந்த நாட்டின் பிரதமர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவேக்கியா நாட்டின் பிரதமர் தான் ராபர்ட் ஃபிகோ. இப்போ வந்து இவரை பற்றின நியூஸ் ஏன் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து இவர் குணமாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடும் திரும்பிட்டாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆனந்த் எந்த வங்கியின் தமிழ்நாடு மண்டல தலைமை பொது மேலாளராக பொறுப்பேற்றார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபார்டு பேங்க். ஆர் ஆனந்த் அவர்கள் நபார்டு வங்கியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல தலைமை பொது மேலாளராக பொறுப்பேற்றார். நபார்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி. இதை நபார்ட் பேங்க் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12 ஜூலை 1982 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்குது. செவன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக சமீபத்தில் பொறுப்பேற்ற விஞ்ஞானி யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CG கர்ஹாட்கர். கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, CG கர்ஹாட்கர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P
பி வெங்கட்ராமன் அவர்கள் தான் இருந்தாங்க. இப்போ வந்து இவர் வந்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தோட புகழ்பெற்ற விஞ்ஞானி தான் சிஜி கர்ஹாட்கர். இப்போ வந்து கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தை ஓபன் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1971 தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. 8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அதிக வெப்பத்தால் ஏற்படும் தீவிரமான பாதிப்பு எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பவாதம். இப்போ கூட ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் வெப்பவாதம். இதோட உடலின் வெப்பநிலை வந்து 104 டிகிரிக்கு மேல போயிடுச்சுனாலே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நோய் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்தக்கூடும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, மயக்கம், குமட்டல், வாந்தி, குழப்பம், சிவந்த தோல், சுயநினைவு இழப்பு, அடுத்து கோமா. 9th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.2%. ஜிடிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 23-24ல் 8.2% உயர்ந்திருக்கு. இதே 22-23ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7% குறைஞ்சிருந்தது. இப்போ வந்து 23-24ல் 8.2% உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி துறை அதிகமாக செயல்பட்டதன் காரணம் தான் சிறப்பாக செயல்பட்டது தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. 10வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1. 11வது கொஸ்டின் எந்த மாநிலம் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவை சேர்த்துள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த ரோபோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து செயற்கை நுண்ணறிவு ரோபோ. இது வந்து 3 மொழிகளை பேசும் திறன் கொண்டதா செஞ்சிருக்காங்க. இதை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதார மேம்பாட்டிற்காக நெல்சன் மண்டேலா விருதை பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிம்ஹான்ஸ். இந்த நெல்சன் மண்டேலா விருதை வந்து யார் வழங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனம் தான் வழங்கியிருக்கு. தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவால சுவிட்சர்லாந்துல ஜெனிவால இருக்கு. இதோட ஓபன் பண்ணது டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7, 1948 தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. நிம்ஹான்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது. 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை கட்டுப்பாட்டுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து. பிவி சிந்து வந்து பேட்மிண்டன் போட்டியாளர். இவங்க பிவி சிந்துவை தான் புகையிலை கட்டுப்பாட்டு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. புகையிலை எதிர்ப்பு தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 31. 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா மாநில தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2. ஸோ ஆந்திர பிரதேசம் மாநிலத்தை 2ஆக பிரித்து தான் தெலங்கானா மாநிலம் உருவானது. இப்போ தெலங்கானா மாநிலம் உருவான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2014 தான் தனியாக வந்திருக்கு. ரிவிஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2024 ஆண்டுக்கான ஸ்பெல்லிங் பி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஹத் சோமா. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எக்ஸ் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டின் கூட்டு முயற்சி? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 3வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக பால் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1. 4th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஷாந்த் தேவ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங். 5th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்திய செய்திகளில் காணப்பட்ட ராபர்ட் ஃபிகோ எந்த நாட்டின் பிரதமர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவேக்கியா. 6th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆனந்த் எந்த வங்கியின் தமிழ்நாடு மண்டல தலைமை பொது மேலாளராக பொறுப்பேற்றார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபார்ட் பேங்க். 7th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக சமீபத்தில் பொறுப்பேற்ற விஞ்ஞானி யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜி கர்ஹாட்கர்.
8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அதிக வெப்பத்தால் ஏற்படும் தீவிரமான பாதிப்பு எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பவாதம். 9th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.2%. 10வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1. 11வது கொஸ்டின் எந்த மாநிலம் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவை சேர்த்துள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. 12th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதார மேம்பாட்டிற்காக நெல்சன் மண்டேலா விருதை பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிம்ஹான்ஸ். 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை கட்டுப்பாட்டுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PV சிந்து. 15வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா மாநில தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2. அவ்வளோதான். தேங்க்யூ. நம்மளோட ஆன்லைன் சேவை யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.